ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து மோனாக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு டைமண்ட் பெண்டன்ட் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆக்சுவலாக எப்படின்னா, லாஸ்ட் டைமே வந்து நாங்கள் ஒரு டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போது ஸ்வா டைமண்ட்ஸில் ஒரு பெண்டன்ட் வந்து பார்த்து வச்சுருந்துச்சு மோனா. அது வந்து அதுவும் என்னன்னா ஜேன்ற ஒரு லெட்டர் பெண்டன்ட்டை பார்த்து வச்சுருந்துச்சு. நான் சொன்னேன் அப்போ கூட ஏன் ஜே எடுக்கிறேன்னா, உங்கள் பேரோட ஜே எனக்கு வேணும், ஆல்ரெடி என்கிட்ட மோனா அப்படின்ற ஒரு ஏன்ற ஒரு பெண்டன்ட் இருக்குது, எனக்கு ஜே வேணும், எனக்கு நான் அதை சேர்ந்து போட்டுக்கிறேன், ஜே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடப்பிடிச்சி போன டைம் நான் இல்லை ஆகாது முடியாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி என்னன்னா பிளான்னு மால் கூப்பிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னா மோனாக்கு பர்த்டே வரப்போகுது, பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த vlog எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி நான் கூப்பிட்டு போவேன். ஓகேங்களா? அந்த vlog தான் நான் நிஜமாகவே அது வாங்க போகிறோம். ஆயிடுச்சு இன்னும் ஒரு 10-15 டேஸில் வந்து மோனா பர்த்டே வரப்போகுது. ப்ளஸ் எங்கள் கார் டெலிவரியும் வரும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பர்ச்சேஸ் வந்து நம்ம ஏஜி vlogsல வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணி கூப்பிட்டு போயிட்டு மாலில் வந்து ஒரு சர்ப்ரைஸாக அது வாங்கிட்டு போய் நான் வந்து மோனா கொடுக்க போகிறேன். அதுவும் வந்து அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்கு தான் நான் சைலண்ட்டாக வெளியே வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்ப்ரைஸை வந்து வேறு லெவலில் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா பர்த்டே வருது. ஸோ ஒன்றுமே இன்னும் வாங்கலை நான். அட்லீஸ்ட் இதுனா வாங்கி கொடுக்கலாம். இது வந்து டைமண்ட் வந்து ரொம்ப மோனாக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அந்த கடை ரொம்ப ராசி எங்களுக்கு. அதனால வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் நம்ம வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ கிளம்புறோம். மேடம் வந்து ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி வந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க ஸ்வா டைமண்ட்ஸில், இந்த மாதிரி நாங்கள் வந்துடுச்சு சார், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு. லாஸ்ட் மந்த்து நான் ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாதம் விட்டு இப்போ தான் வந்துக்குது. அப்போட நான் வந்து வேறு என்ன பிளான் பண்ணேன், வேறு என்ன வாங்கி கொடுக்கலாமான்ட்டுன்னு கொலுசு அதுவும் வந்து பிளானில் இருந்துச்சு. பட் கொலுசுக்கு இப்போத்துக்கு வந்து வானா நம்ம வேறு சென்னைக்கு போகிறப்போ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போத்துக்கு ஹோல்டில் வச்சுக்கிறோம். ஆனால் அதுவும் நான் வந்து என் கடமை நான் வாங்கி கொடுத்துருவேன், வேறு ரிப்ளேஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருவேன். இது வந்து நம்ம சைலண்ட்டாக போய் வாங்கி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம போய் ரெடி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மாலுக்கு வந்துட்டோம். மாலுக்குள்ளே வந்தோடனே எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி ஆகுது, எதுனா குடிக்கணும்னு வந்து. ஆனால் உனக்கு நீ பேசிக்கலி சும்மா உள்ளே வந்தாலே நீ வந்து குடிக்கணும்னு கேட்பேன். இன்றைக்கி நானே கேட்குறேன், இன்றைக்கி எதுனா ஜூஸ் கீஸ் குடிக்கலாமா, காஃபி கீப்பி குடிக்கலாமா? ஓகே, கோல்டு காஃபி. வேர் இஸ் த ஸ்டார்பாக்ஸ்? ஸ்டார்பாக்ஸ் இது உக்காடுறது அங்கே. ஓகே, ஆர்டர் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை சைலண்ட்டாக உட்கார வச்சுட்டுக்கிறேன் நான். கோல்ட் காஃபி வாங்க வச்சுட்டு சைலண்ட்டாக உட்கார வச்சுக்கிறேன். இப்போ நான் லைனில் நிற்கிறேன் கோல்ட் காஃபி வாங்குறதுக்கு. இது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளஸ் ஏதோ திங்கிறதுக்கும் வந்து ஆர்டர் பண்ணிட்டுக்கிறேன், அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கேப்பில் நான் போயிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அது என்ன பண்ணியிருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஆள் தான் இங்கே உட்காந்துக்கிறது. இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம போயிட்டு எடுத்துன்னு போக வேண்டியதான். கேட்டது கிடச்சிச்சு. வீட்டில் காஃபி கொடுத்தா காஃபியாக குடிக்க மாட்டீங்க. உள்ளே இருக்கு பாரு வெனிலா ஐஸ்கிரீமு. ஓகேவா? இது எண்டு. இப்போ இது பார்த்தோன்னா எனக்கு லைட்டாக வயிறு கலக்குது. போயிட்டு வந்துட்டு குடிக்கவா? அதற்கும் நீ எப்படியோ நீ வந்து பரவாயில்ல, ஆறி போனால் பரவாயில்ல, வந்த பப்ளிக்கில் கஷ்டம். நான் போயிட்டு வந்துடுறேண்ணே. இது 5 மினிட்ஸ் விட்டு ஒன்று கூப்பிடுவாங்க. ஜானன் தான் கூப்பிடுவாங்க, பெரிய பெரிய ஜானன்ட்டு. நீ கை காட்ட அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? பார்த்து உஷாரு. என்ன வேணும் இது லைட்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். சர்க்கரையே இல்லை, கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலக்கி வை. ஓகே சரி, பாய், போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா காஃபி வாங்கி கொடுத்துட்டு, கோல்டு காஃபி வாங்கி கொடுத்துட்டு வயிறு கலக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் நான். இப்போது எந்த பக்கம் போகணும், எங்கேயோ பார்த்தேனே நான் ஸ்வா டைமண்ட்ஸு. இப்போ நம்ம சைலண்ட்டாக போயிட்டு என்ன இருக்குதோ வாங்கிக்கின்னு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே, ஒரு ரவுண்ட் அடிப்போம். ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா காஃபி வாங்கி கொடுத்துட்டு, கோல்டு காஃபி வாங்கி கொடுத்துட்டு வயிறு கலக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் நான். இப்போது எந்த பக்கம் போகணும், எங்கேயோ பார்த்தேனே நான் ஸ்வா டைமண்ட்ஸு. இப்போ நம்ம சைலண்ட்டாக போயிட்டு என்ன இருக்குதோ வாங்கிக்கின்னு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே, ஒரு ரவுண்ட் அடிப்போம். ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் வந்து இது மால் ஆஃப் ஏஷியா மால் வந்து ரொம்ப பெரிய மால் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போது வந்து உள்ளே போயிட்டு இது பண்ணிடலாம். நம்ம ஆள் கண்டுபிடிக்கிற கஷ்டப்பட்டு நிற்குது, கண்டுபிடிக்கல அதுக்கு ஒன்றுமே புரியல. இவர் ரியலாகவே வாஷ்ரூம் போகிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சு. சரி ஓகே போகலாம். ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் நம்ம உள்ள வந்துட்டோம். இப்போ டைமண்ட் சாப்பிட்லாம். அவர் வந்தோடனே கேட்டார், மேம் வரலையான்ட்டு. மேம் வந்து உட்கார வச்சுக்கிறாப்பா காஃபி ஷாப்பில், அதனால் வந்துட்டு சொல்லி தந்துட்டேன். தேங்க்யூ சார். ஓகே, தண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இது ஒரு மாதிரி நம்மளுக்கு இந்த டைமண்ட் கடை ராசியான டைமண்ட் அதுதான். நம்மளை பார்த்தா குஷியாகிடுவார் அவர். மந்த்லி வந்து வாங்கிட்டு போகிறோம். ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ಹಂಗೇನಾ ಇಲ್ಲ ಇದು ಬೆಂಡಾ ಸರ್? ಇದು ಟ್ಯಾಗ್ ಇದೆ ಅಲ್ಲ, ಟ್ಯಾಗ್ ರಿಮೂವ್ ಮಾಡಿದ್ರೆ. ಓಕೆ ಓಕೆ. ಅಲ್ಲ ಸರ್, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಬೆಳಗ್ಗೆ ನೀವು ಮಾಡಿದ್ರಾ ಇವ್ರು ಮಾಡಿದ್ರಾ ಕಾಲು? ನೀವೇ ಮಾಡಿದ್ರಾ? ಓಕೆ ಓಕೆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து மோனா எனக்கு கேட்டுருந்துச்சு. ஓகே சூப்பர். ஓகே சார், டன். கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், நிறையா பயங்கரமாக இருக்குது கலெக்ஷன்ஸு. இதில் கூட மேடம் வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுக்குது, இது வேணும் அது வேணும்ன்ட்டுன்னு. ஏதோ அந்த பேர்ல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர்லை வேணும்னு சொல்லிட்டு என்னை கேட்டு நின்றுச்சு, அந்த பேர்ல் மாதிரி. அதான் சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்ட்டுன்னு. இதுலேருந்து எதுனா ஒன்று ஆல்ரெடி வந்து நம்ம மேடம் வந்து இது பண்ணி கொடுத்துரும், புக் இது என்ன சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சிடும். இதுலேருந்து எடுத்து கொடுங்க, இது கூட கேட்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமண்டு அந்த டைமண்டு இதோ இது கூட கேட்ச்சு. இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டில் வராது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சிருந்து இப்போத்துக்கு ஒரு பெண்டென்ட்டு, பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக வேறு இடனா வாங்கி கொடுத்துடலாம். பர்த்டேக்கும் வேறு இடனா கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்று நிப்பாட்ட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கார்டு நம்மளுக்கு எப்போவும் அது இம்பார்ட்டண்ட். அந்த கார்டு தான் நிறைய வச்சுருக்கிறோம். நம்ம லைனாக விற்கணுன்னா கூட நம்ம இங்கே தான் வந்து விற்கணும். இங்கேயே விற்றா நம்மளுக்கு கரெக்டான ரீசேல் வேல்யூ கிடைக்கும். நம்மளுக்கு விற்றா கூட அது ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் வந்து சென்னையில் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ எல்லா ஊர்லேயும் வந்துக்கிறாங்க. ஆனால் சரியான ராசி கடை இது. ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியாவில் இருக்கிற ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் எங்களுக்கு ராசி நிறைய சேருது. எங்களுக்கு ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ಇವಾಗ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರು ಎಲ್ಲಿದ್ಯಾ ಅಂತ. ಬಂದೆ ವಾಶ್ರೂಮ್ ಬಂದಿದ್ದೀನಿ ಇವಾಗ ಅವ್ರಿಗೆ 8th ಮಂತು, ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಊರಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಡೆಲಿವರಿಯಲ್ಲಿ ಅವ್ರ ಊರ್ಗಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ಇವಾಗ 31st ಬರ್ತ್ಡೇ ಈ ಮಂತ್. ಅದಕ್ಕೆ ಗಿಫ್ಟು ಎವ್ರಿ ಇಯರ್ ಸ್ವಾ ಡೈಮಂಡ್ಸ್ ಅಲ್ಲೇ ಹೋಗೋದು ಅವ್ರಿಗೆ ಗಿಫ್ಟು. ಬರ್ತ್ಡೇಗೂ ಅಲ್ಲೇ. ಲಾಸ್ಟ್ ಟೈಮು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಯರಿಂಗು ಏನೋ ತಗೊಂಡೆ ನಾನು. ಎಷ್ಟೊಂದು ತಗೊಂಡಿದ್ದು ಜ್ಞಾಪಕ ಇಲ್ಲ ನನಗೆ. ಇದು ನಂದು ಇಲ್ಲೇ ತಗೊಂಡೆ. ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ಆಗಸ್ಟ್. ನೋ ಸ್ಪಿನ್ ಇಲ್ಲ. ಹೌದು ಕರೆಕ್ಟ್. ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್, ರೆಡಿ. ಇದೆಯಾ? ಮಾಡ್ಬೋದಾ? ಹಾಕ್ಕೊಡಿ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போமர் போட்டுறாரா? ஓகே, ரிப்பன் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சூப்பர். ಓಕೆ ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್. ಸಿಗೋಣ ತಿರ್ಗಾ, ನಾನು ಬರ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್. ಬರಲಾ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிடுச்சு. இதோ வாங்கிடுச்சு. இப்போ வந்து 2, 3, 4 கால் வந்துடுச்சு மோனாக்கிட்டேருந்து. எங்கே இருக்கிறீங்க? பாத்ரூம்னா வயிறு அந்த மாதிரி வயிறா கழுக்குது உனக்குன்ட்டுன்னு நான் சொன்னேன். ஆமாம், சரியான வயிறு கழுக்கு. காஃபி குடிச்சோன்னா லைட்டாக வயிறு கழுக்கிச்சு, இன்னும் டூப்பிட்டேன். சரி இப்போ போவோம், போயிட்டு கேப்சர் பண்ணுவோம் அதோட ரியாக்ஷனை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அங்கே உட்காந்துக்குது மோனா, நம்ம போவோம். அடி பாவி, நான் வர்றதுக்குள்ள குடிச்சிட்டியா?
ம் சரி, இந்த ஆறி போச்சு. எந்த ஆறிச்சு பரவாயில்ல, எனக்கு வந்து ஆறி போச்சு. சரி ஓகே. சரி, இந்த மாதம் உனக்கு பர்த்டே வரும், என்னால் முடிஞ்சிருந்து. அவ்வளோதான ரியாக்ஷன், அங்கே பாரு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அது என்னன்னு தெரியும், என்னன்னு அது எடுக்கிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருக்கும்னு சொல்லு. இல்லை இல்லை, மூக்குத்தி தான் இங்கே போட்டு நிற்கிறேன். இந்த பக்கம் ஒன்று போட்டுங்கன்னா அசிங்கமாக இருக்காது. என்னவா இருக்கும்? ஓப்பன் பண்ணியா பார்த்துரு. நான் பாத்ரூம் போகலப்பா. இது எப்படி நான் எடுத்துன்னு போடுறது? அப்பதான் உனக்கு டவுட் வந்துடும்ல. என்ன அது? பெண்டின். நீ கேட்ட மாதிரி பெண்டின். ஆமா, நான் ஜெயில ரொம்ப நாளா கேட்டே இருந்தேன். மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சு? ஹாப்பியா? ஹாப்பி, வெரி ஹாப்பி, தேங்க் யூ. அதோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஜே தான் வேணும், ஏன்னா ஆல்ரெடி ஒன்று ஏ வச்சுருக்குது. ஸோ ஏஜே அதுலேயும் நீ போட்டுடலாம், ஏஜே. எஸ், ஏஜே. இல்லை, நான் வந்து உன் நேமில் தான் எடுக்கல, நீ தானே இது செலக்ட் பண்ணிட்டு வந்த, நீ மறந்துட்ட. நீ கேட்டியா? கேட்டிருந்தேன் நான். அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஓகே, ஹாப்பியா? நீங்கள் பாரு. தேங்க் யூ. பர்த்டே போட்டு. ஆமாம், அப்பாடா, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கு. ஆனால் பரவாயில்லப்பா, நீ உன்னை ஈஸியாக ஏமாத்தலாம்ப்பா. நிறைய இதில் ஒரு நீ நம்பிட்ட. ஆமாம், பாத்ரூம்னால விட்டேன் நீ என்ன, அதனால நான் ஓட்டேன். நானும் உன்னை நான் வீட்டில் இருந்தால் பிளான் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். எதுனா ஒரு காஃபி ஷாப்பில் உட்கார வைக்கணும், காஃபி வாங்கி கொடுத்துட்டு வயிறு கல்கிச்சின்னு எஸ் ஆகிடணும் இங்கன்ட்டுன்னு. நான் குடிச்சிட்டேன், இப்போ தான் ஜஸ்ட்டு குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டேன், முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து எனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பெண்டன்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, சரி அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன், இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இவர் போய் ஆர்டர்லாம் கொடுத்து அது வாங்கி அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கியூட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் வந்து இது வந்து இப்போ போட மாட்டேன், பர்த்டே அன்னைக்கு தான் போடுவேன். ஓகே, நான் என்னத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கிறேன். யோ வெல்கம். நீங்கள் வாங்கி கொடுத்த 2 கோல்டு, அந்த செயின் செட் இருக்குல்ல, அந்த நெக்லஸ் செட் போவாங்கல்ல, அதுவும் இதுவும் செட் போட்டேன். ஓகே. ஆனால் ஏன் நீ வந்து ஜேன்னு கேட்டேன்னு எனக்கு போடுறது. உங்க பேர் என்னவா? ஜான். அப்புறம் என்னப்பா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஜேல வாங்கி கொடுத்தீங்க, ஏல வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. அதோ காமிச்சிடு. இது என் ஃப்ரெண்டு என் வெட்டிங்காக கொடுத்தது. ஏ வந்து மோனா வச்சுருக்குது, ஜே தான் வேணும். அன்றைக்கி பேஸ்ட் வந்துச்சு, பழைய வீடியோ கூட நீங்கள் அதில் எடுத்தோமா தெரில வீடியோ. பட் போன டைம் வந்து ஜெயில இருக்குமா அப்படின்னு கேட்டு வந்துச்சு. பார்த்தோன்னே சரி ஜெயில. அவங்க வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர்னால அவர் இன்னைக்கு காலே பண்ணிட்டாரு. ஜெயின் ஒன்று வந்துக்குது. இதுக்கப்புறம் என்ன சொல்றது, என் பர்த்டேக்கு அப்புறம் வந்து இது போடுவேன். இது என்னது? இது வந்து அந்த வாரண்டி. நம்ம இதே மாதிரி எத்தனை கார்டு வச்சுங்கிறோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய கார்டு டைமண்ட். இது நீ எல்லாம் குப்பைல தூக்கு போட்டு இருந்த நான் பார்த்தேன். இது ஒன்று பேக் ஒன்று தான் போடுவேன். பேக் ஒன்று தானே போட்டேன். கார்டெல்லாம் வச்சுக்கணும், ஏன்னா நம்ம சப்போஸ் வேல்யூ இந்த கார்டு தான். அந்த கார்டு தான். ஆமாம், அதை எடுத்து பாரு. அந்த கார்டு தான். எத்தனை கார்டு இருக்குதுன்னு தெரியவே இல்லை. அதே மாதிரி வந்து தைலாண்டில் வாங்கினோம் தெரியுமா, அது வச்சுருக்கிறியா? போடவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அது. எல்லாத்துக்கும் கார்டு எல்லாமே இருக்குது. சூப்பரு. தைலாண்டு வந்து நீ என்ன வாங்கின ஞாபகம் இல்லையா? அங்கே கூட வந்து செயின் தானே வாங்கினேன். வித் பெண்டன்ட்டோட வாங்கினேன். அது வந்து அட்டாச்டு, அது வந்து நம்ம எடுக்கலாம் முடியாது. ஆமாம், அதெல்லாம். ஆனால் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு கார்டை கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து கோல்டு வாங்குவீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மைதான், கோல்டு தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ. இது கூட ஓகே, அப்பப்போ சின்ன சின்ன இதில் தான் வாங்குறோம். சின்ன இது தான். இது அமௌண்ட் வைஸில் இது சின்ன இதில் தான். பட் வேல்யூன்றது உண்மையாகவே கோல்டு தான் வேல்யூவே. இது வந்து ஓகே தான். இது வந்து
இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவும் ஆசைப்பட்டு வாங்கினா ஓகே டைமண்ட் வாங்கலாம். ஆக்சுவலாக நான் இயர்ரிங்கை வந்து நான் டைமண்ட் வாங்கிட்டேன், எனக்கு கோல்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் சென்னையில் நெக்ஸ்ட் டைம் போனால் நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். எனக்கு கோல்டு தான் கெத்தாக தெரியுது. எனக்கு இது ஏன்னா தெரியல, இது போட்ட மாதிரியே தெரியல எனக்கு. இது டைமண்ட் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும், ஏதோ ஒன்று சில்வர் போட்டு சுற்றி நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காதில் டைமண்ட் தான் இது. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் டைமண்ட்னு தருது, தூரத்துலன்னு பார்த்தா சில்வர்னு தருது. எஸ். அப்புறமா உன்னோட கொலுசு கூட நம்ம வந்து ஒன்னே இங்கே ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம சென்னைக்கு போவேல, அப்போ வந்து நான் எப்படியாவது உனக்கு மாற்றி கொடுத்துருவேன். ஏன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் பயங்கரம் டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே. ஆமாம் ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படியோ இந்த மேடம் வந்து மாதம் மாதம் நான் வந்து குஷிப்படுத்தணும், இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மாதம் மாதம் என்னத்துக்கு டெய்லி குஷிப்படுத்தின்னு தான் இருக்கிறேன். யூஆர் ஹாப்பி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் வந்து நான் பிளான் பண்ண மாதிரி என்னோட பிளான் சக்ஸஸ். ஓகேங்களா, பண்ணால் வந்து போச்சு. நிஜமாக நான் என்ன நினச்சேன்னா மாட்டி போனோம், ஏன்னா வந்து பாத்ரூம் இவ்வளோ நேரம் போவாங்களா அப்படின்னு கூட தோணும் இல்லையா. பட் ஸ்டில் எனக்கு 3 கால் வந்துச்சு. நான் வந்து எப்படியோ கிட்டதான், ரொம்ப தூரம் கூட இல்லை. அந்த காஃபி ஷாப்லேருந்து இப்படி போய் ஒரு லெஃப்ட் எடுத்தால் அங்கேயே ஸ்வாட் டைமண்ட்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி ரெடியாக இருந்ததுனால நம்மளுக்கு டப்புன்னு எல்லாமே பண்ணி பிரதர் கொடுத்துட்டாரு. நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டப்புன்னு பேக் பண்ணி மேடம்க்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது சூப்பராக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்து சிலுவையில் போடணும்னு ஆசையாகுது எனக்கு. சிலுவையில் வந்து இங்கே நான் சென்னையிலேயே போய் பார்த்துக்கலான்னு நான் ஆல்ரெடி ஒரு கடையில் பார்த்துட்டு வந்தேன் சென்னையில். ஸோ வந்து நான் வந்து அது ஆனால் வாங்கினா அது கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். கோல்டு தான் நம்மளுக்கு வேல்யூ. டைமண்ட் வந்து ஓகே தான், பட் ஸ்டில் சேர்க்கணுன்னா அது கோல்டாக தான் நம்ம சேர்க்கணும். டைமண்ட்ன்றது வந்து ரீசேல் வேல்யூ கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டில் ஓகே. அதே கடையில் கொடுத்தா மேபி எடுத்த இதில் எடுக்கலாம், பட் இல்லை அப்படி தான் சொல்லி எங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இதே கடையில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்குதுன்னு. பட் தெரில, பார்ப்போம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே மோனா ஹாப்பி, நானா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டேக்கு வந்து இதுதான் கிஃப்ட்னா அது சொல்ல முடியாது. இன்னும் பர்த்டே அன்னைக்கு கூட நான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அதோட பெரிய கிஃப்ட் வந்து பாப்பா தான். அது ஒரு கிஃப்ட்டு. கார் வேறு கிஃப்ட் வருது 31 வேண்டின்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துடணுன்ட்டுன்னு வந்து எங்கேயோ வந்து பூனேலேருந்து எங்கெங்கேயோ வந்து ஆர்டர் போட்டு வர வச்சுன்னுங்கிறாங்க காரை. பட் தெரியல அந்த டைமுக்கு வந்துடாமான்ட்டு. நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணினுங்கிறேன், எனக்கு 31 என் ஒய்ஃப் பர்த்டே அன்றைக்கி எப்படியாவது காரை கொடுத்துருங்கன்ட்டுன்னு. பார்ப்போம், எல்லாம் கூடி வந்துச்சுன்னா நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.